லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி வர முடியுமா? என்ன? இங்க வாங்க. ஏய், என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னது இது? ஓ, இது எடுக்காத நேத்து ரூம்குள்ள திட்டுத்தனமா வந்தியா? அம்மா, யார கேட்டு இதை எடுத்த? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. நான் கேட்டது இது என்னது? ஏன் என் ரூம்ல நீ தானே திருடிட்டு போன? அது இவ்வளவு நேரம் பிரிச்சு பார்க்காமல இருந்திருப்ப. உனக்கு தெரியாது அதுல என்ன இருக்குன்னு? தெரியுது, எல்லாம் தெளிவா தெரியுது. என் மேல உங்களுக்கு கடுகளவு கூட நம்பிக்கை இல்லைன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது வினய். சாமி, இது வரைக்கும் உன் மேல வச்ச நம்பிக்கை எல்லாம் போதும். புதுசா நீ ஏதோ டிராமா கிரியேட் பண்ணாம இரு, அதுவே போதும். டிராமாவா? ஓ, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வச்சுதான் என் மேல இவ்ளோ நாளா சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க வினய், சொல்லுங்க. யாரோ கொடுத்த இந்த ரிப்போர்ட் மேல இருக்கிற நம்பிக்கை என் மேல இல்லல உங்களுக்கு? பேச்சு மட்டும் பெருசா ஏதோ உலகத்துல இல்லாத உத்தம மாதிரி பேச வேண்டியது. ஏய், என்ன முட்டாள் நினைச்சியா? இந்த ரிப்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உன்னை தப்பா நினைக்கிறதுக்கு? இந்த ரிப்போர்ட் மட்டும் தான் உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம். இன்னும் உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு. நான் நினைச்சிருந்தேன்னா அன்னைக்கே சபையில சொல்லி உன்னை அவமானப்படுத்திருக்க முடியும். அப்படி மட்டும் பண்ணியிருந்தேன்னு வை, இன்னைக்கு என் வீட்டிலே நின்றுக்கிட்டு என்னைய சொடக்கு போட்டு கூப்பிட்டுருக்க மாட்டல? அம்மா, என்ன சொன்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு சந்தேகப்படுறேனா? ஏய், இதுக்கு முன்னாடி நீ அடம் பிடிச்சன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஏற்கனவே நிறைய தடவை அபார்ட் பண்ணிருக்கியான், அதனாலதான் பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு மகாபலிபுரம் ரெசார்ட்ல அங்க இருந்து உன் நடந்துகிட்ட விதம். அதுக்கப்புறம் மேடம், நீங்க ஹோட்டல்ல தனியா ஒருத்தரோட லிஃப்ட்ல போனீங்கல்ல, அதை நான் என் கண்ணாலே பார்த்தேன். ஒரு நாள் பீச்ல இருக்கும்போது அந்த புறம்போக்கு மூர்த்தி உன் போட்டோவை கொண்டு வந்து என்கிட்டே காட்டுறான். என்ன அப்படி பாக்குற? கேள்விப்படுற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்த்தா எவ்வளவு நம்பிக்கை இருக்கிற ஆளுக்கும் மனசு உறுத்ததா செய்யும். எனக்கும் உறுத்திச்சு, அந்த உறுத்தல் இன்னும் இருக்கதா செய்யுது. வினய், ஏய் போதும், நிறுத்து. சும்மா சத்தமா ஒரு விஷயத்தை கத்தி பேசுறதுனால எதுவும் உண்மையாகிடாது. நீயே சொல்லு, இதே மாதிரி நானும் ஒரு பொண்ணு கூட ஒரு ஹோட்டல்ல அந்த மாதிரி தனியா லிஃப்ட்ல போனா, இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் ஏன் நடத்த சரியில்லைன்னு ஆதாரத்தோட வந்து சொன்னாலும் உன் மனசு உறுத்தும்ல? உறுத்தும்ல? அப்படிதான் எனக்கும் உறுத்திச்சு. ஓ, அப்போ இவ்ளோ விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கேன்னு ஒரு முடிவோட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஏய், நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியலையா? புரியலையான்னு கேட்டேன். அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இங்க பாரு, இப்படி பேசினதே பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், வா ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதுக்கே நீ தயங்குற? அதானே, தப்பு பண்ணாம இருந்தா எதுக்கு பண்ணணும்? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், இப்போதைக்கு என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல ஆதாரம் கேட்டா என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா உண்மை என்கிட்ட இருக்கு. அது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்ப புரியும் உங்களுக்கு நான் தப்பு பண்ணலன்னு. ஆனா அன்னைக்கு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது.
இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் மித்ரா? என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தீபா. சொல்லுடி, என்ன? அது ஒருத்தங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா எப்போ குழந்தை உண்டாச்சுன்னு தேதி எல்லாம் கரெக்டா சொல்ல முடியுமா? மித்ரா, என்னடி, என்ன பேசுற நீ? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? நீ சொல்லு, அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா? குழந்தை வளர்ச்சிய வச்சு அது எத்தனை நாள் கருன்னு சொல்ல முடியும். அத வச்சு தோராயமா நீ கேக்குற மாதிரி பேபி எப்ப ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். என்ன விஷயம் சொல்லு. அதுல கடைசி பக்கம் பாரு. என்னடி, என்ன இதுல? குழந்தை ஃபார்ம் ஆன டேட்டும் வினய் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டேட்டும். இப்ப அதனால என்ன? சம்டைம்ஸ் கரு பதிவாக ஒரு வாரம் கூட ஆகும். தீபா, உனக்கு நான் சொல்றது புரியலையா? நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதே வினய் சரியானதுக்கு அப்புறம் தான். என்னடி சொல்ற? அப்போ இந்த டேட் எப்படி? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இதான் இந்த ரிப்போர்ட் தான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். இத வச்சுதான் வினய் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாமே. இது மட்டும் இல்ல தீபா, இன்னும் நிறைய நடந்திருக்கு. என்ன மித்ரா சொல்ற? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. யாரோ நல்லா பிளான் பண்ணி எனக்கு எதிரா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க விரிச்ச வலையில வினய் போய் சிக்கிட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அந்த தீபிகா மேலதான் மித்ராமா சந்தேகமா இருக்கு. எனக்கும் தான் மித்ரா. நீங்க சரின்னு சொல்லுங்க மித்ராமா, அவ மண்டையிலே 4 போட்டு தூக்கிட்டு வரேன். இல்லனா தீபிகா மேல எனக்கும் சந்தேகம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறது இன்னொருத்தனதான், மூர்த்தி. இவ்ளோ அசிங்கமான கேவலமான விஷயங்களை செய்யறதுக்கு அவனாலதான் யோசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவன் தான் ஏற்கனவே என்கிட்ட சவால் விட்டானே, உன் குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணி காட்டுறேன்னு. அன்னைக்கு அந்த போலீஸ் கூப்பிட்டதும் வந்து சாட்சி சொன்னானே, அது என்னமோ யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தோணல. அப்படி என்னமா நடந்துச்சு? மித்ரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஒரு சாதாரண பொண்ணு வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குமான்னு என்னால யோசிச்சு பார்க்க முடியலடி. உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி எல்லாம் நடக்குது? புலம்பிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை தீந்துராது தீபா. நான் வேணா அந்த மூர்த்தி பையில புடிச்சிட்டு வரட்டுமாமா? இல்லன்னு, அவனை நீங்க அடிச்சு கொன்னாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் ஆசைப்படுறதே நான் இப்படி கஷ்டப்படணுங்கிறதுக்கு தான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதுல சம்பந்தப்பட்டவங்க வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள அவங்க வழியிலே போய் கையும் களவுமா பிடிக்கணும். சும்மா நம்ம வாயில தீபிகா தப்பு, மூர்த்தி தப்புன்னு சொல்றதுனால மட்டும் நம்மள யாரும் நம்பிட போறதில்ல. நமக்கு ஆதாரம் வேணும். நம்ம மேல பழி போட்டவங்க அவங்க வாயாலே வந்து உண்மையை ஒத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஏய் தீபா, இந்த ரிப்போர்ட் உங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் கொடுத்ததுதான். எப்படி இந்த ரிப்போர்ட் மாறுச்சுன்னு எனக்கு தெரியணும். அப்புறம் அந்த மூர்த்தி விஷயத்தை நீங்க பாத்துக்கோங்கண்ணா. சரிங்கம்மா.
மத்ததெல்லாம் நான் விசாரிச்சுக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை நாம தீக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நிறைய விஷயங்களுக்கு அப்பதான் முடிவு கட்ட முடியும். சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இவ்ளோ நாள் இருந்திருக்கோமே. நாம சாதாரணமா கடந்து போன சின்ன சின்ன விஷயத்துல இவ்ளோ பிரச்சனை ஆயிருக்கு. இது எதுவுமே தெரியாம நாம இருந்திருக்கோமே. ரெசார்ட்ல ஏன் எல்லாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? எஸ்ஐ அகல்யா கிட்ட நான் ஏன் அப்படி தப்பான பொண்ணா அறிமுகமாகணும்? அப்புறம் வினய்க்கு எப்படி தப்பான டேட் போட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் அவர் கைக்கு கிடைச்சது? எப்படி டேட் மாறுச்சு? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இது எல்லாமே அந்த மூர்த்தியோட வேலையா இருக்குமோ? இவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? தப்பு செஞ்சது இல்லாம எவ்வளவு தைரியமா அதை பேசி சாதிக்கிறா. இப்படி அடுக்கடுக்கா தப்பு செஞ்சுட்டு இருக்கிற ஆளுக்கு மனசு கொஞ்சம் கூடவா குற்ற உணர்ச்சியில உறுத்தாம போகும். சரி, நான் மேலதான் தப்பே இல்லைங்கிறவ ஏன் சாதாரண இந்த ஒரு டெஸ்ட நிரூபிச்சு பொருள் அப்படி என்ன இருக்கு? அதுக்கே ஒத்துக்க மாட்டேன்றா. இல்ல, இதை இப்படியே விட்டா குழப்பத்துக்கு மேல குழப்பமா போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். எல்லாத்தையும் சரி பண்ணணும். எங்கேயும் எனக்கு ரொம்ப பக்கத்துல தான் இந்த தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. வேணும்னே திட்டம் போட்டு எனக்கு எதிரா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மூர்த்தி மட்டும்தான் பண்றானா? தீபிகா மட்டும் இல்லனா நானும் இவ போடுற நாடகத்துல நம்பிக்கிட்டு என் வாழ்நாள் முழுக்க முட்டாளா இருந்துட்டு போயிருப்பேன். நல்ல வேலை தீபிகா வந்தா. எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் சரி பண்ணணும். சரி பண்ணிடுவேன் மித்ரா. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இவ செஞ்சது சொன்னா கொஞ்சம் கூட என்னைய மதிக்காம என்னைய அவமானப்படுத்துறா. யாரு ஒரே கால்ஸா வந்துட்டே இருக்கு? என்ன இவ்வளவு பேர் மெசேஜ் பண்றாங்க? டேய் மச்சான், இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. உனக்கு உடம்பு சரியாகணும்னு ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டிக்கிறாங்க. இப்போதான் மச்சான் வீடியோ பார்த்தேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. டிவியில் கூட ஓடுது பாரு. ஒய்ஃப் வீடியோவா? இது வைத்திய கடத்தனமா இருக்கு. மா 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 வினய்,
என்ன பாச்சு? என்ன? இருங்க சித்தப்பா. டேய் ஏன்டா காரமா மிளகா கடிச்சிட்டே இந்த கத்திட்டு இருக்க? ஐயோ யோ, குத்திடுவேன். நீ சும்மா இருக்க மாட்டியா? சொல்லுடா, ஏன் இப்படி பதட்டமா கத்திட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா ஒரு நிமிஷம். மா என்னம்மா அது? என்னம்மாண்ணா டிவி பார்த்தா தெரியல? டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? மா நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்னம்மா அதெல்லாம்? என்ன இதெல்லாம்னா? பார்த்தா உனக்கு தெரியலையா? நீ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீ முழுசா சரியாகி வரணும்னு மித்ரா உனக்காக வேண்டிக்கிட்டு பண்ண பரிகாரம்டா. என்னம்மா பெரிய பரிகாரம்? இதெல்லாம் பாக்குறதுக்கு படு முட்டாள்தனமா இருக்கு. ஏமா யாராவது வெறும் கைய கொதிக்கிற எண்ணெயில விடுவாங்களா? அம்மா இதெல்லாம் செய்யறதுக்கு நீயே அலோவ் பண்ண? பா அங்க பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு கொடூரமா இருக்கு. என்னம்மா இதெல்லாம்? செய்ய மாட்டாங்க தான் யாருமே. இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு யோசிப்பாங்க தான். ஆனா உன் பொண்டாட்டி செஞ்சால. டேய் இதெல்லாம் யாருக்காக நினைக்கிறேன்? எல்லாம் நீ பழைய மாதிரி வரணும்னு தாண்டா. எனக்கு அப்போ கோவில்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல என்னடா அது மெடிக்கல் ரிப்போர்ட்டு? சரி அதெல்லாம் விடுங்க. ஏமா அங்க பாருங்க, அவ தான் முட்டாள்தனமா ஸ்டூபிட் மாதிரி மிளகா அரைக்கிறேன் எண்ணெயில கை விடுறேன்னு சொன்னானா நீங்களா பெரியவங்க தானம்மா? இதெல்லாம் நீங்க தானே கூட இருந்து வேண்டாம் நிறுத்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்பெல்லாம் அலோவ் பண்ணீங்க? எங்க அன்னைக்கு அவ நாங்க எது சொன்னாலும் கேக்குற நிலைமையில இல்ல. எனக்கு புரியலம்மா. ஆமாம் மாப்ள, நீ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதுல இருந்து அவள் அவளாவே இல்லை. நீ எப்படியாவது கண்ணு முழிச்சிடணும், அவள் வேண்டது தெய்வம் இல்லைடா. நீ கண்ணு முழிச்சு பார்க்குற வரைக்கும் அவன் நாட்டில் பச்சை தண்ணி கூட படல தெரியுமா? ஆமா வினய், நீ அவ்வளவுதான். உன்னை இனிமே கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு எல்லா டாக்டரும் கைவிட்ட பிறகும் கூட மித்ரா ஒரு ஆள் தான் வினய். அந்த கடவுளையே எதிர்த்து போராடி உன்னை காப்பாத்தினான். அப்படிப்பட்ட மித்ராவை தான் நீ நம்பாம சண்டை போட்டுட்டு இருக்க. அவளை மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா வர நீ எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ தெரியலடா. வினய் பாத்தியா? இப்படி சர்வன் ஏதாவது சொல்லுவான், அப்புறம் சர்வன் போயிடும், நமக்கு எதுவும் புரியாது.